ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண மாடியூல் பார்த்தீங்கன்னா கோல்டி சோலார் 550 வாட் பீக் மோனோபெர்க்கு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லைட்னிங் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைப் லைட்னிங் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நார்மல் டைப் இல்லாத கொஞ்சம் ஹெவியான ஒரு லைட்னிங் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு அசைவுமே இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அசைவே இருக்காது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அசைறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு வாக்வே சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஹேண்ட் ரயில்ஸ், இந்த ஹேண்ட் ரயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி ரயில்ஸ்னு சொல்லுவோம். எஃப்ஆர்பி மெட்டீரியல் தான் போட்டிருக்கிறோம். எம்எஃப்எம்மோடைய ப்ரொடக்ஷனுக்காக சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறோம். இது நார்மலாக பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக பட் நம்ம ப்ராப்பராக போட்டோம்னா நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொன்று வந்து ப்ராப்ளம் வராது. வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்பம் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம சோலார் பவர் பிளான்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஒரு 100 கிலோவாட் டிசி 90 கிலோவாட் ஏசி கெப்பாசிட்டியில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண மாடியூல் பார்த்தீங்கன்னா கோல்டி சோலார் 550 வாட் பீக் மோனோபெர்க்கு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மினி ரயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாடியில் பொறுத்த மட்டும் ரொம்ப ப்ராப்பராக மாடிலோடைய எர்த்திங்கு, தென் பார்த்தீங்கன்னா அந்த காமன் எர்த்திங் எல்லாமே ஐடென்டிஃபிகேஷனோட ரொம்ப நீட்டாக கிளியராக பண்ணியிருப்போம். தென் அந்த ஸ்ட்ரிங் எந்த இடத்துல வருதோ அதை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்போம். அதே போல் வாக்வே, ஹேண்ட் ரயில்ஸு, வாட்டர் லைன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக டிசைன் படி இந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆக்சுவலி டிசைன் நம்ம ப்ராப்பராக எப்படினாலும் பண்ணலாம். அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ எந்த மெத்தடில் நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி ரொம்ப நேர்த்தியாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எஃப்ஆர்பி வாக்வே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு சேஃப்டியாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எப்படினாலும் வளைகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. எப்படி பார்த்தாலும் வளையாது. ஸோ அதனால் 2 கிளிப்பு வந்து போட்டு ப்ராப்பராக வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து சேஃப்டி பர்பஸுக்கு மாடல் கிளீனிங்கை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இங்கே நின்றுக்கிட்டு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறது, கிளீனிங்க்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோம். நார்மலாக போடுவாங்க எல்லாருமே, இதை கொஞ்சம் நம்ம ஹெவி டைப்பில். இப்போ அதே மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக போட்டுட்டு ஒரு ஜாயின்ஸுக்கு இன்னொரு ஜாயின்ஸுக்கு வந்து 2 கிளிப்பு போட்டு எந்த ஒரு அசைவுமே இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அசைவே இருக்காது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அசைறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு வாக்வே சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வாட்டர் லைனை, ஸோ இந்த வாட்டர் லைனை பொறுத்த மட்டும் எல்லாமே யூபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நார்மல் வாட்டர் பைப் யூஸ் பண்ணோம்னா டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி வெயிலில் படுது. அப்போ வெயிலில் படுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த யூபிவிசி சிஸ்டம் வந்து ரொம்ப லைஃப் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாத இருக்கும், ஒரு ஹெட்டேக் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லைட்னிங் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைப் லைட்னிங் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நார்மல் டைப் இல்லாத கொஞ்சம் ஹெவியான ஒரு லைட்னிங் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 60 to 100 மீட்டர் ரேடியஸில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து லைட்னிங் இருந்தாலுமே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு இதில் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயர் mm வந்து காப்பர் கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எர்த்திங்க்கு, ப்ளஸ் வந்து டபுள் எர்த்திங் நம்ம கொடுத்துருக்குறோம். டபுள் எர்த்திங் வந்து இந்த லைட்டிங் அரெஸ்ட் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கிரவுண்ட் மோட்டர் சிஸ்டத்தில் போடுற மாதிரி ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் டைப் லைட்னிங் அரெஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஹேண்ட் ரயில்ஸ், இந்த ஹேண்ட் ரயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி ரயில்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எஃப்ஆர்பி மெட்டீரியல் தான் போட்டிருக்கிறோம். ஸோ இது எதுக்குன்னா நெசசரியான இடத்துல மட்டும் போட்டிருக்கிறோம், எல்லா இடத்துலையும் போட கிடையாது. ஸோ நம்ம ரூஃபோட ரைட் சைடு லெஃப்ட் சைடும் போட்டிருக்கிறோம். இந்த சைடு தான் ஆக்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் போட்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு பேஸ் பிளேட் கொடுத்துருக்கோம். ஒரு கீழே வந்து ஜிஏ பிளேட் கொடுத்து அந்த பிளேட்டை வந்து ப்ராப்பராக ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம அந்த இது கொடுத்துருக்கோம். இது எதுக்கு நான் மெயினாக வந்து ரூஃபோட எண்டிங் ஸ்டேஜ் அப்படின்றனால இங்கே வந்து நம்ம ஒரு சேஃப்டி ஜாக்கெட் அந்த மாதிரி போட்டு சேஃப்டி கிளிப்லாம் போட்டுக்கிட்டு ரோப் போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து மாடு கிளீனிங் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஹேண்ட் ரயில்ஸ் எல்லா பக்கம் போடணும் அவசியம் கிடையாது. நமக்கு எங்கே ஆக்சஸ் பண்ணுறோமோ, எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ அந்த இடத்துல போடுறதுனால நமக்கு வந்து காஸ்ட் மினிமைசேஷன் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் போடுறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ரூமு. ஸோ இந்த இன்வெர்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோலிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இன்வெர்டர் கம்பெனியோட கைடன்ஸ் படி ப்ராப்பராக எர்த்திங்கு, கேபிள் டெர்மினேஷன் எல்லாமே வந்து பக்காவாக எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து நம்ம எரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சோலிஸை பொறுத்த மட்டும் நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் நல்லாயிருக்கும். அதே போல் ஆன்லைன் மானிட்டரிங்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஆன்லைன் மானிட்டரிங் ஈவன் நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஈஸியாக வந்து உங்களால் ஜென்ரேஷன் வந்து ஈஸியாக நோட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேபிள் பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயர் mm காப்பர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், 4 கோர் கேபிள். ஸோ தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எர்த்திங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக அந்த கலர் கோடிங்கில் ஸோ அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப பக்காவாக வந்து நீட்டாக பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிபி
இந்த நம்ம யூஸ் பண்ணிருக்க ஏசிடிபிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்க ஏசிடிபி பார்த்தீங்கன்னா அதோடைய ரேட்டும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். எம்எஃப்எம் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏபிபியோட எம்எஃப்எம் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம்பெனியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதனாலனா நாளைக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுற டயத்தில் வந்து ஈஸியாக ப்ரோக்கன் ஆகாமல் குவாலிட்டியாக இருக்கும். தென் இதோட காஸ்ட் வைஸ் நார்மலாக இருக்க கூட கொஞ்சம் காம்படிட்டிவாக ஹையாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்எஃப்எம் தான். ஸோ எம்எஃப்எம்மை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லா வோல்டேஜ் ஆம்ஸ் மற்ற எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக வந்து நீங்கள் டிஜிட்டலில் வந்து பார்க்க முடியும். தென் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், ஆர்விபி. ஸோ நமக்கு வந்து நார்மலாக என்க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய நார்மல் ஒரு பேசிக் ஏசிடிபின்ற பொறுத்த மட்டும் இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் வராது. ப்ளஸ் வந்து எம்எஃப்எம் வந்து இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி ஏசிடிபியில் அந்த இண்டிகேஷன்ஸ் இருக்கும், பட் அந்த இண்டிகேஷன் சுவிச்சஸுமே கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக வந்து வாங்கி போடணும். ஏன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது நம்ம பண்ணுற பட்சத்தில் ஸோ இது ஃபுல்லாமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்றதுனால நம்ம அந்த ஏசிடிபி கேபிள்ஸு இன்வெர்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிராண்டடாக நல்ல கம்பெனியாக போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு 25 இயர்ஸ் சோலார் லைஃப் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் பிராண்டட் ஐட்டங்களாக நீங்கள் போடுற பட்சத்தில் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே 1 in 1 out ஏசிடிபி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 square mm அலுமினியம் கேபிள் 3.5 core வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பர்சன்ஸு கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிடிபியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பிராண்டடாக, இன்னொன்று நமக்கு தேவையான நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் தேவையானதாக பாருங்கள். இது வந்து 250 amps அந்த ரேட்டிங்கில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை பொறுத்த மட்டும் நமக்கு பிராண்டடான்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி தான். ஸோ ஏபிபியோடைய மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் மாதிரி இருக்கிறோம். இந்த மல்டி ஃபங்க்ஷன் மீட்டரில் உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எல்லா நேரமும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. விஷுவலாகவே வந்து வெளியே இருந்து பார்க்குற பட்சத்திலே உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணிருக்க ஏசிடிபியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஏசிடிபி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பர்பஸாக வேலை செய்யுது. ஸோ ஒரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வோல்டேஜ்லேருந்து லோயர் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய எம்எஃப்எம் கொடுக்குது. ஸோ அப்போது அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறப்போ எம்எஃப்எம் பாதிக்காத அளவுக்கு வோல்டேஜ் வந்து நியூட்ரல் பண்ணி கொடுக்குறது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய பவர், சோலார் பவர், டிசிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய பவர் வந்து 100% பியூரிட்டி கிடையாது. இது வந்து மிக்ஸ்டு வித் சம் ஹார்மோனிக்ஸோட இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனிக்ஸையும் வந்து இது வந்து நார்மலைஸ் பண்ணி நம்மளுடைய எம்எஃப்எம் கொடுக்குது. பேசிக்காக அந்த ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு போகிறோம்னா எம்எஃப்எம் உடைய ப்ரொடெக்ஷனுக்காக, சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறோம். இது நார்மலாக பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக, கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம் தான், பட் நம்ம ப்ராப்பராக போட்டோம்னா நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொன்று வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் போட்டிருப்போம், எஸ்பிடி. ஏதாவது சர்ஜ் வரப்போ வந்து அது ஈஸியாக வந்து நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசர்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டடாக குவாலிட்டியானதாக போட்டிருப்போம். ஸோ நம்ம ஏசிடிபியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டாக கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வராத அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு சர்வீஸ் வந்து அடிக்கடி வராது. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரூம், அந்த மெயின் ஃபேக்டரோட எலக்ட்ரிக்கல் ரூம் எம்பி பேனல் ஏரியாவில் வந்து இருக்கிறோம். ஸோ இந்த எம்பி பேனல் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இன்வெர்ட்டர் இருக்கும், இன்வெர்ட்டர்லேருந்து ஏசிடிபி கேபிள் கொண்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நம்ம தனி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எம்இ பேனல்லே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஜென்ரேஷன் மீட்டர் இருக்கும், இது கீழே பார்த்தீங்கன்னா யூவி காயில் இருக்கும், தென் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் பவர் ரிலே ப்ரொடக்ஷன் இருக்கும். எதுக்கு இந்த ரிவர்ஸ் பவர் ரிலே ப்ரொடக்ஷன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி அவங்க ஜென்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இபி கட்டான டயத்தில் அவங்க ஜென்செட் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டயத்தில் ரிவர்ஸ் பவர் போய் அதை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஆர்பிஆர் போட்டுருக்கிறோம். இந்த எம்பி பேனல் செட்டப்பில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட்டப் பண்ணியிருக்கிறது இபி கைட்லைன் படி, அவங்களுடைய நாம்ஸ் படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். சிஏஐஜியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த இபி அப்படின்றதுனால நம்ம என்னன்னா சிஏஐஜி நம்மளே பண்ணுறோம், நெட் மீட்டரிங் சிஸ்டம் நம்மளே வாங்கி கொடுத்துட்றோம். இபியோட இது எல்லாமே பார்த்து கஸ்டமரை பொறுத்த மட்டும் அவங்க நெட் மீட்டரிங் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணால் போதும். மற்றபடி எல்லா ப்ராப்பர் கைடன்ஸு எல்லாமே வந்து நம்ம இபியோட வந்து சேர்ந்து அவங்களோட கைடன்ஸ் படி தான் நம்ம பண்ணுறோம். இந்த அட்டாச்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸ் நம்ம வந்து இபிக்கு சென்ட் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த அட்டாச்மெண்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கும் சோலார் போடணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் போங்க, www.bluebrightenergy.in பாருங்கள். எங்கள் சைட்டெல்லாம் வந்து பாருங்கள், எங்கள் எக்ஸ்பர்ட் கூட பேசுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட பயணிக்கலாம். தேங்க்யூ.